அபிஷேகமும் உண்டாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். ஆத்துமாமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்காரிய தன்மையுள்ள, போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்காரிய தன்மையுள்ள, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒழியாத, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தினம் தினம் உலகில் செய்வளவான வினை பொறுத்தருளும் மேலான, தினம் தினம் உலகில் செய்வளவான வினை பொறுத்தருளும் மேலான, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த, வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. உற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும், உற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருபையினால் முடிசூட்டும், ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று.
உயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றி ஆனந்த ஓதரும் தாயை உயிர் தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரே தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரே தொழுதேற்று உற்றுனக்கு இறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருவை நான் மூடி சூத்தும் உற்றுனக்கு இறங்கி உரிமை பாராட்டும் முற்றும் கிருவை நான் மூடி சூற்றும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகுந்தேற ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேற்று இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம இன்னொரு பாடலை பாடுவோம். எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. ஹல்லேலூயா. நம்ம இயேசுவின் நாமம் ஒரு பெரிதான நாமம். நம்ம இயேசுவின் நாமம் மேலான நாமம். சாத்தான் இயேசுவின் நாமத்தை சொன்னா என்ன பண்ணுவான்? நடுங்கி ஓடி விடுவான். சாத்தான் இயேசுவின் நாமத்துக்கு முன்பதாக நிற்க முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாத்தான் மேல் அதிகாரம் கொண்டவர் நம்முடைய இயேசுவின் நாமம் ஒன்றே. ஆமென். நம்ம இயேசுவின் நாமத்தை நீங்கள் வாயை திறந்து உச்சரிக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், உங்கள் குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள், உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற சத்ருவின் கிரியைகள் எல்லாம் அகன்று போகும். ஆமென். வாயை திறந்து உச்சரித்து இயேசுவின் நாமத்தை சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்துக்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்தில் இருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. ஆமென். இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே
வேலிகளை தகர்த்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவே நாமம். ஆமென். வாய் திறந்து சொல்லுங்க. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்தெறிய வல்லமையுள்ள தேவன் அவர். கிறிஸ்தேசுவே நாமமே, இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே சாத்தானின் நாமம் ஜெயம் ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே கிறிஸ்தேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவின் நாமம் ஜெயம். திரும்ப சொல்லுவோமா? ஆமென். அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது சாத்தானின் தந்திரங்கள் எல்லாம் அகன்று போகுமே. அவருடைய நாமத்தை உச்சரிக்கும் பொழுது ஆமென். உங்களுக்கு விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, பேயிலிருந்து விடுதலை. ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். 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 இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். 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 ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ் ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் ரட்சம். இயேசுவின் நாமம் அது ஜெயமுள்ள நாமம். இயேசுவின் நாமம் அது வல்லமையுள்ள நாமம். இயேசுவின் நாமம் அது பேய்களை துரத்துகிற நாமம். இயேசுவின் நாமம் நாமம். இயேசுவின் நாமம் வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்கிற நாமம். ஆமென். இயேசுவின் நாமத்தை நீ சொல்லும் பொழுது, இயேசுவே என்று சொல்லும் பொழுது, இயேசுவே என்று நீ கூப்பிடும் பொழுது, தேவ பிள்ளையே அவர் ஒரு அருகாமையில இறங்கி வருகிறாரே. அவர் உன் மத்தியில இறங்கி வந்து உன்னை விடுவிக்கிற தெய்வமா இருக்கிறாரே. நாமத்துல பலன் உண்டாகிறதே. எஸ் மாஸ்டர் உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சா. எஸ் ஜீசஸ் அவருடைய நாமத்தின் வல்லமையை அறிந்த தேவ பிள்ளைகள், அவருடைய நாமத்தின் வல்லமையை தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகள் ஒருவரும் சும்மா இருக்க முடியாது, ஒருவரும் அமைதலாய் இருக்க முடியாது. அவருடைய நாமத்தை உச்சரித்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் பொழுது, அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவரை துதிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது தேவ பிள்ளையே நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கை
சூழ்நிலையில அவர் ஒரு விடுதலையை கட்டளையிட வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரே. அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாரே. நீ எப்படிப்பட்ட பிரச்சனைகளில் வந்திருந்தாலும், நீ எப்படிப்பட்ட போராட்டங்களில் வந்திருந்தாலும், ஆமென், எந்த சூழ்நிலையில் இந்த இடத்துல வந்திருந்தாலும், இயேசுவின் நாமத்தை உச்சரித்ததுனால, இயேசுவின் நாமத்தை சொல்லி நீ அவரை துதித்து கொண்டிருப்பதனால நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கை மாறும், உன்னுடைய வேதனைகள் மாறும், உன்னுடைய பலவீனங்கள் மாறும். ஆமென். இயேசுவை கண்டு கொண்டதனால, இந்த இயேசுவின் அன்பை நீ கண்டு கொண்டதனால, இந்த இயேசுவின் அன்பை நீ ருசி பார்த்ததனால உன்னுடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்யாதிருப்பாரோ? உன்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்யாதிருப்பாரோ? அவர் நன்மைகளை செய்கிற தேவன், அவர் நன்மைகளை செய்கிற தேவன். அவரை துதிக்கும் எந்த இடத்திலும் அவர் நான் இறங்கி வந்து வாசம் பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறாரே. நம்மத்தில் அவர் வாசமாய் இருக்கிறாரே, நம்மத்தில் அவர் வாசமாய் இருக்கிறாரே. நம்மத்தில் நம்முடைய அருகாமையில இருக்கும் தேவனை, தேவ பிள்ளையை நீ துதித்து கொண்டிருப்பாயானால் சாத்தானின் வல்லமைகள் அகற்று போகும், சத்ருவின் கிரியை கரதலர ஷபரபரபரபா ரிபாபர ஷபலரதிரந்தலர ஷகரதிரதலரபரபா ஓரிபர ஷபரபரதிரதலரபரபலரபரபா ரிகாரதலர ஷபரபரதிரதலரபரபலரபா. சாத்தான் மேல் அதிகாரம் கொண்ட ஒரே நாமம் அது நம்முடைய இயேசுவின் நாமம். ஆமென். ஷபரபரதிரதலரபரபா ரிபாபர ஷகரதியாந்தரலர ஷபரபரதிலரபரபரபா ரியாந்தலர ஷகரதிரதலரபரபரபரதலரபரபா. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறதே. ஓ ரியாலர ஷபரபரதிலரபரபரபா ரிகாபர ஷபரபரதிரதலரபரபரதிரதலரபரபா. நீ எந்த இடத்துல போய் நீ எந்த காரியங்களை செய்தாலும் அவருடைய ரத்தம் இல்லாமல், அவருடைய நாமம் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாவது இல்லை, நிச்சயமாகவே இல்லை. நீ எத்தனை மலை ஏறினாலும், நீ எவ்வளவுதான் வெறுங்காலில் நடந்து போனாலும், நீ செருப்பு இல்லாமல் நீ நடந்து போனாலும், நீ எங்களை செய்து கொண்டாலும், உன் சரீரத்தை நீ கிழித்து கொண்டாலும், நீ எவ்வளவுதான் நீ உன்னை தியாகம் பண்ணி கொண்டாலும், இயேசுவின் நாமம் இல்லாம, அவருடைய ரத்தம் இல்லாம விடுதலை இல்லை, விடுதலை இல்லை. தேவ பிள்ளையே, அவரை துதித்து ஆராதித்து கொண்டே இருப்போமா, அவரை துதித்து ஆராதித்து கொண்டே இருப்போமா. விடுதலையை அவர் கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறாரே. சபை மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் இறங்கி உலாவிக் கொண்டிருக்கிறார். மகிமையின் மேகமாக, மகிமையின் மேகமாக, ஆமென், மகிமையின் மேகமாக ஒவ்வொருத்தர் மத்தியிலும் உலாவிக் கொண்டிருக்கிற நம் தேவனை ஆராதித்து கொண்டே இருப்பீர்களா? விடுதலையோடு ஆராதித்து அவர் சமூகத்தில் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஆராதிக்க தெரியலையா? உங்களுக்கு துதிக்க தெரியலையா? நீங்க ரொம்ப பலவீனமா இருக்கிறீங்களா? என்னால முடியலன்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம், இயேசுவேன்னு மாத்திரம் சொல்லிட்டு இருங்களேன். இயேசுவேன்னு சொல்லுங்களேன். அது எவ்வளவு வல்லமையுள்ள நாமம். இயேசுவேன்னு மாத்திரம், இயேசுவேன்ற வார்த்தையை மாத்திரம் உன் வாயிலிருந்து நீ சொல்லிட்டு இருப்பாயானால், ஆமென், 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 அவருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. Oh Jesus, hallelujah. Ribaba bara shakara dira dalara baraba. Riandara shabara bora dira dalara baraba. Amen, Jesus. Amen. தேவ ஜனமே, இந்த காலை வேளையில தேவ ஆலயத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிற நீங்க எந்த சூழ்நிலையில கடந்து வந்திருக்கிறீங்கன்னு என் அப்பாவுக்கு மாத்திரமே தெரியும். எந்த வியாகுலத்தோடு, எப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு
எப்படிப்பட்ட வேதனையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்கன்னு நீங்க ஆராதிக்கிற அந்த தெய்வத்துக்கு தெரியுமே. சொல்லுவீங்களா? உம்மை நாங்க நம்பி வந்திருக்கிறோம்ப்பா, உம்மைதான் நாங்க நம்பி வந்திருக்கிறோம்ப்பா. உங்க பிரசன்னத்துக்குள்ளா என்னை எடுத்து செல்லுங்க ராஜா, என்னை விடுதலை ஆக்குங்கப்பா. ஆமென் ஜீசஸ், ஹல்லேலூயா. நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது 18 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தா. அவ எவ்வளவோ வேதனைப்பட்டு எங்கெல்லாம் மருத்துவம் பார்த்தும் எவ்வளவு பணம் செலவழித்தும் அவளுடைய வியாதி குணமாகலை. ஒரு நாள் அவள் தீர்மானம் பண்ணி கொண்டாள், நான் இயேசுவை போய் பார்ப்பேன், நான் எப்படியாவது என் இயேசுவை போய் பார்ப்பேன், எனக்கு விடுதலை உண்டாகும். எவ்வளவோ பேர்களுக்கு அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, எனக்கும் அற்புதம் நடக்குமே என்று அவளோடு ஓடினாள். ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அவரை பார்க்க முடியாம அவளுக்கு அங்கே போன பிறகு இன்னும் விசுவாசம் கூட்டிட்டு பாருங்க. அவருடைய வஸ்திரத்தை தொட்டாவது எனக்கு சுகம் உண்டாகாதான்ற ஏக்கத்தோட ஒரு விசுவாசத்தோட ஆமென் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதே, அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதே. எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஆமென், எவ்வளவு வல்லமையுள்ளவர் அவர். அவருக்குள்ள வல்லமை இருந்துட்டு தான் இருக்கு, அவருக்குள்ள வல்லமை கிரியை செஞ்சுட்டு தான் இருக்கு. ஆனா வல்லமை வெளிப்பட்டது. எத்தனையோ பேருக்கு வெளிப்படாத அந்த வல்லமை, எத்தனையோ பேர் அவரை இடிச்சுக்கிட்டு சூழ்ந்துகிட்டு போறாங்க, அவங்களுக்கெல்லாம் வெளிப்படாத அந்த வல்லமை விசுவாசத்தோடு போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு அந்த மகளுக்கு வல்லமை வெளிப்பட்டதே. தேவ பிள்ளையே, நீ விசுவாசத்தோடு இந்த காலை வேளையில உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய வேதனைகள் எதுவா இருந்தாலும் இயேசு கிட்ட வந்துட்டேன், என் அப்பா சமூகத்துல வந்துட்டேன், அவர்கிட்ட கொடுத்துட்டா எனக்கு நிச்சயம் விடுதலை உண்டாகும் விசுவாசத்தோடு இருக்கிறியா? நிச்சயமாகவே நீ கைவிடப்பட்டு போவதில்லை, நிச்சயமாகவே நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். இரு கரங்களை மார்போடு அணைத்து கொண்டு சொல்லுவோமா? உங்க பாதத்தை நான் நம்பி வந்திருக்கிறேன்ப்பா, நம்பி வந்தேன் இயேசுவே, நம்பி வந்தேன் உம் பிரசன்னமே என் வாஞ்சையெல்லாம் இயேசுவே நம்பி வந்தேன் உம் பிரசன்னமே என் வாஞ்சையெல்லாம் தீர்த்திடும். உம் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டு குணமாக கிருபை செய்யும். உம் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டு குணமாக கிருபை செய்யும். ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? உம் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டு குணமாக கிருபை செய்யும். உம் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டு குணமாக கிருபை செய்யும். மகிமையே இயேசுவின் மகிமையே என் குறைவெல்லாம் நிறைவாக்கும் மகிமையே, மகிமையே இயேசுவின் மகிமையே என் குறைவெல்லாம்
பாசத்தோடு பணிந்து உம்மை ஆராதிக்க கிருபை செய்யும். உம் பாதமதில் பாசத்தோடு பணிந்து உம்மை ஆராதிக்க கிருபை செய்யும். என் வாழ்நாளெல்லாம் உம்மில் அன்பு கூர்ந்து உம் கிருபையால் மகிழ செய்யும். என் வாழ்நாளெல்லாம் உம்மில் அன்பு கூர்ந்து உம் கிருபையால் மகிழ செய்யும். சாணிழல் பல்ல தீரங்கிடினோம் சற்றும் தீங்கு கண்டேனே. சாணி எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆமென். சற்றும் தீங்கு கண்டேனே. வானவரன் என்னோடிருப்பார் வாளைத்தடியும் கோலுமை தேற்றும் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. பகைவர்க்கு எதிர் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? பந்தி பாங்காய் எனக்கு ஏற்படுத்தி பகைவர்க்கு எதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கு ஏற்படுத்தி சுகத்தைலம் கொண்டேன் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்கிறார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. ஆயுள் முழுவதும் மேல் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். ஆயுள் முழுவதும் ஆமென். அருளும் நலமுமாய் நிரம்பும். நேயன் வீட்டில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ. சிறுமை தாழ்ச்சி அடைகிறேனே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தாரும் தேவா. வல்லமை தேவை தேவா. இப்போ தேவை தேவா. இன்றே தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை ஆமென். வல்லமை அவருடைய வல்லமை அவருடைய வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலும்
வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை அவருடைய வல்லமை அவருடைய அபிஷேகம் தேவனுடைய வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை அவரவரதி கரதலரவரமா விடுவிக்கும் வல்லமை வல்லமை விடுவிக்கும் வல்லமை விடுவிக்கும் வல்லமை அவர் அக்கினியாய் இறங்கி வந்து உங்க மேல அபிஷேகத்தினால் நிரப்பி உங்களை விடுதலையாக்குபவர், உங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை அறுத்து போடுகிற தேவனவர். ஷகரதியாந்தல ரபரபரதிரதல ரபரபா ரிபாபர ஷபரபரதிரதல ரபரபரபரபா ரிபாபர ஷகரதியாந்தல ரதிரதல ரபரபரதிரதல ரபரபா. Yes, Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Oh, Jesus, hallelujah. Amen. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவே, எங்க வல்லமையினால எங்களை நிரப்பினதற்காய் நன்றி அப்பா. உங்க அபிஷேகத்தால் நிரப்பினதற்காய் நன்றி ராஜா. அப்பா, எங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ராஜா. எங்கள் நல்ல தகப்பனா எங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்துல அப்பா, இன்றைக்கு எங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிட்டீரே, எங்க சபையின் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிட்டீரே, உமக்கு நன்றி ராஜா. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. அப்பா, ஒரு செலுத்துகிறோம் ராஜா. மீதியான பகுதியை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவ வார்த்தை பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. வல்லமையுள்ள வார்த்தையாய் கடந்து வரட்டும்பா. ஒரு வார்த்தை கூட தரையில வீணா விழுந்து போகக்கூடாது. அம்மாண்டவரே, செவிட்டு காதுகளை நீங்க திறந்தருளுங்க ராஜா. வார்த்தைகள் இருதயத்துக்குள்ளாய் கடந்து சென்று அது பலன் கொடுக்கிறதாய் காணப்பட வேண்டுமே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அழைத்துக்குள்ள வந்த ஒரு பிள்ளைகள் கூட அம்மாண்டவரே வீணாய் போகக்கூடாது ராஜா. ஏசப்பா, திருப்தியாய் போக வேண்டும் ராஜா. வெறுமையாய் போக கூடாதே அப்பா, திருப்தியாய் போக வேண்டுமே. என் ஏசப்பா, தொட்டு ஒவ்வொருத்தரையும் விடுதலை ஆக்கும்படியாய் ஒரு விஷயம் கூட உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம். வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் நான் மறுபடியும் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். अति शीघ्र आने वाले हमारे प्रभु यीशु मसीह के नाम से एक बार फिर बधाई देके स्वागत करता हूं. ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். परमेश्वर के वचन की ओर हम जाएंगे. எபிரேயர்கள் நிருபம் इब्रानियों का पत्री 10வது அதிகாரம் 10वां अध्याय 25 முதல் 28 வசனங்கள். 25 से लेके 28 वचन. எபிரேயர் Hebrew chapter 10 verse 25 to 28. इब्रानियों का 10वें अध्याय का 25 से लेके 28 वचन. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். और एक दूसरे के साथ इकट्ठा होना ना छोड़े, जैसे कि कितनों की रीति पर एक दूसरे को समझते रहे. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். और जो जो उस दिन को निकट आते देखो त्यो तो और भी अधिक ये किया करो. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, सत्य को जानने की समझने के बाद, நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், हम पूरे मन से पाप करने वाले हैं तो பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல், उस पाप के चुकता करने के लिए और कोई बलिदान नहीं, நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். और दंड और न्याय जो विरोधियों को भस्म कर देगी वो है. அப்ப இந்த வசனம் 25வது வசனம் சொல்கிறது, तो ये 25वां वचन कहता है, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல்.
देखो ये वचन कहता है कलीसिया में जो इकट्ठे होते गए उसे जितनों ने छोड़ दिया वैसे हम ना छोड़े। ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டுமா? एक दूसरे को इसे समझाना है। நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமா நம்ம மத்தவங்களுக்கு புத்தி சொல்லணுமா? और देखिए जैसे जैसे दिन नजदीक आते देख रहे हो उतना अधिक उन्हें समझाना है। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से समझ लीजिए। ஏமன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையின் நாள் ஏமன் ஸ்தோத்திரம் சீக்கிரமாய் வரப்போகிறது. देखिए प्रभु यीशु मसीह का आने का दिन आगमन बहुत ही जल्दी से आने वाला है। ஏமன் ஸ்தோத்திரம் வருகையின் அடையாளங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. आने की निशानी जो है वो हो रही है। போன வாரத்தில் ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். पिछले हफ्ते मैंने एक संदेश को सुना। ஒரு தீவுல ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்குள்ளால 2500 முறை பூகம்பம் வந்திருக்கு. देखिए एक टापू एक जगह पर एक दिन के अंदर कम से कम 2500 बार भूकंप आया है। எத்தனை பேர் நியூஸ் பாத்தீங்கன்னு தெரியல. कितने लोगों ने समाचार देखा मुझे पता नहीं। எரிமலை ஏமன் அந்த இடத்துல வந்து அடிக்கடி வெடிச்சு வெளியே வருமா? उस इलाके में ज्वालामुखी जो है बार बार फटकर बाहर आती है। 2500 मुறை ஒரே நாளைக்குள் ஒரு நாட்டுக்குள்ளால ஏமன் ஸ்தோத்திரம் பூகம்பம் வந்திருக்கு. एक ही दिन के अंदर कम 2500 बार भूकंप एक देश में आया। நான் மறுபடி பார்க்கறேன் இது தப்பா சொல்றாங்களா தப்பா போட்டிருக்கா அப்படின்னு. मैं दोबारा देख रहा हूँ कि इन लोग गलत बोल रहे हैं क्या, ये गलत डाला गया है क्या कर 250 ना பரவாயில்லை 2500 250 तो भी ठीक है, तो 2500। Praise the Lord. Praise the Lord। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। அப்ப இயேசுவின் வருகையின் நாட்களில் என்ன நடக்கும்னு பைபிள் சொல்லுது. तो यीशु के आने के समय क्या होगा कर बाइबल कहता है பூமி அதிர்ச்சிகளும் பூகம்பங்களும் உண்டாகும். भूकंप और जो जगह का हिलना होगा। கொள்ளை நோய் உண்டாகும். महामारी फैलेगी। Praise the Lord. Praise the Lord। Hallelujah. Hallelujah। நம்ம கண் எதிரிலே பார்த்துட்டு இருக்கோம் கொள்ளை நோய்கள். हमारे आंखों के सामने हम देख रहे कि कितने खतरनाक महामारी। யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள். युद्ध और युद्ध के विषय समाचार सुनोगे। அன்பு தணிந்து போகும். प्रेम जो ठंडा पड़ जाएगा। இதெல்லாம் பார்க்கும்போது இயேசுவின் வருகை சீக்கிரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. इन सारी चीजों को देखते समय हमें यह समझ लेना है कि यीशु का आने का समय जल्द है कर அப்ப ஆண்டவருடைய நாள் சமீபமாய் இருக்கிறதை நாம் பார்க்கும்போது तो प्रभु का दिन नजदीक से देखते ही தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டுமாம். परमेश्वर के बच्चे हमें एक दूसरे को समझाना है। என்ன புத்தி சொல்லணும் பைபிள்ல இருக்கு. कौन सी बुद्धि समझाना है करके बाइबल में है। சபை கூடி வருதலை விட்டு விடக் கூடாது என்று புத்தி சொல்ல வேண்டுமாம். कलीसिया सभा का கிடைக்காது. रविवार के दिन गांव घूमते रहोगे तो नहीं होगा। ஞாயிற்றுக்கிழமையில நம்ம வேலைகளை பார்த்துக்கிட்டு நடந்தா நடக்காது. रविवार के दिन हमारे खुद के काम को करते रहेंगे तो नहीं होगा। ஞாயிற்றுக்கிழமையில रविवार के दिन ஆண்டவரை ஒழுங்கா ஆராதிச்சா परमेश्वर को ठीक से आराधना करोगे तो நம்மள உயர்ந்த இடங்களில் கர்த்தர் ஏறி இருக்க பண்ணுவாராம். हमें परमेश्वर देश के ऊंचे स्थान पर चलने के लिए रखेंगे। அதோட நிக்கல. उसी के साथ वो नहीं रुके। கர்த்தருடைய நாள் மன மகிழ்ச்சி நாள் என்று நினைச்சு परमेश्वर का दिन आनंद का दिन जानकर அன்னைக்கு கர்த்தரை கனப்படுத்த ஆண்டவர் ஆராதிச்சா उस दिन परमेश्वर की आदर करके आराधना करोगे तो யாக்கோபுடைய சுதந்திரத்தினாலே ஆண்டவர் நம்மை போஷிப்பாரா. याकूब के बाग के उपज में से परमेश्वर में खिलाएंगे। யாக்கோபுடைய சுதந்திரம் என்ன? याकूब का बाग क्या है? கோலும் தடியுமா போனவன वो सिर्फ एक लाठी और छड़ी के साथ गया। பரிவாரங்களோட திரும்பி வர பண்ணினார். उसे परिवार के साथ आशीष करके लौटाए। வெறும் கையா போனவன जो खाली हाथ गया था ஏமன் ஸ்தோத்திரம் திரளான வேலைக்காரிகள் ஆடு மாடுகளோட திரும்பி வர பண்ணினார். बहुत सारे नौकर नौकरानी भेड़ बकरी बैल गाय ऐसे आशीष के साथ लौटाए। உட்கார இடமில்லாதவனுக்கு ஒரு தேசத்தை கர்த்தர் கொடுத்தார். अरे जिसके लिए बैठने का जगह नहीं था परमेश्वर से एक पूरा देश दिए। அதுதான் யாக்கோபுடைய சுதந்திரம். वही याकूब का बाग है। இது யார் சொல்லியிருக்கா? கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. इसे किसने कहा? परमेश्वर की मुंह ने इसे कहा। மறுபடியும் சொல்றேன். दोबारा कहता हूँ கர்த்தருடைய நாள்ல परमेश्वर के दिन में ஒழுங்கா ஆண்டவர் ஆராதிக்க வந்தா ठीक से परमेश्वर की आराधना करने आओगे तो உனக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும், சந்தோஷம் இருக்கும். तेरे को आनंद होगा, तेरे अंदर आनंद रहेगी। குடும்பத்துல லப்படா பிரச்சனை இருக்காது. परिवार के अंदर लफड़ा परेशानी नहीं रहेगी। வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது. जीवन में परेशानी नहीं எங்க रहेगी। போனாலும் உனக்கு சமாதானம் இருக்கும். तू जा कहीं जाएगा तेरे लिए शांति रहेगी। எப்பவும் சந்தோஷமா இருப்ப. हमेशा तो आनंदित रहेगा। விளங்குச்சா? समझे क्या? சிலர் பாத்தீங்கன்னா எப்பவுமே துக்கம் தான். किसी को देखोगे तो जब देखो दुख। சிலருக்கு மனசு எப்பவுமே சாவு வீடு தான். किसी का मन तो जब देखो मृत्यु का घर।
சந்தோஷமே இருக்காது. आनंद ही नहीं रहते। ஏன் சந்தோஷம் இல்ல? क्यों आनंद नहीं? கர்த்தருடைய நாள்ல உன் இஷ்டம் போல போவ. परमेश्वर के दिन में अपनी इच्छा के अनुसार जाएगा। கர்த்தருக்கு நான் அந்த நாளை கொடுக்க மாட்டேன். परमेश्वर के लिए वो दिन को नहीं देगा। அதனால தான் சந்தோஷம் இல்ல. इसीलिए आनंद नहीं। ஏன் நமக்கு இன்னும் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்ல? क्यों अभी भी हमारे जीवन में तरक्की नहीं, उन्नति नहीं? ஆமென். आमीन। உங்கள மாதிரி சர்ச்சுக்கு வந்தவங்க மேல போயிட்டாங்கல்ல? आपके जैसे जो चर्च में आए वो ऊपर चले गए ना। மேலனா மேலே நினைச்சாங்க. ऊपर मतलब ऊपर करके मत सोचिए। உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறி இருக்க பண்ணி இருக்கறா. ऊंचे स्थान में उठाकर बिठाए गए। ஆசீர்வதிச்சிருக்காருல. आशीष किए ना। நம்ம அவங்கள பார்த்து பார்த்து கண்ண சிமிட்டிக்கிட்டுல இருக்கோம். हम तो उनको देखकर आंख को ही देख के आंख से देख रहे हैं। நம்ம வாழ்க்கை, हमारा जीवन, நம்ம குடும்பம், हमारा परिवार, நம்ம பிள்ளைகள் हमारे बच्चे என்னைக்கு மேல உயர்ந்த ஸ்தலங்களில் போக போறாங்க? कब ऊंचे स्थान पर जाएंगे? நீங்கள் ஆண்டவரை ஆராதித்தால் கர்த்தர் ஏறி இருக்க பண்ணுவா. तुम लोग परमेश्वर की आराधना करोगे तो परमेश्वर ऊंचे स्थान पर रखेंगे। அப்போது யாக்கோபின் சுதந்திரம் கிடைக்கும். कब याकूब का भाग मिलेगा? ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கா ஆலயத்துக்கு வந்தா, रविवार के दिन ठीक से आराधना में आओगे तो praise the Lord, प्रेज द लॉर्ड, ஹalleluya. हालेलुया। என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன், जितना मेरे अनुसार मैं कहूंगा, உயிர் இருக்கிறது வரைக்கும் சர்ச்சில் தான் இருக்கணும். जब तक जाने तब तक चर्च में रहना है। ஞாயிற்றுக்கிழமை செத்தாலும் சர்ச்சில் வந்து சாகணும், பரவாயில்ல, பரலோகத்துக்கு போயிடலாம். रविवार के दिन मरेंगे तो भी चर्च में आके मरेंगे, कोई बात नहीं, स्वर्ग चले जाएंगे। ஹalleluya, हालेलुया। நமக்கு தலைவலி வர்றது மாதிரி இருந்தாலே சுட்டி போட்டுருவோம் ஞாயிற்றுக்கிழமைக்கு. हमारे लिए तो सिर दर्द आने जैसा है तो ही छुट्टी डाल देंगे रविवार के दिन। ஆனா சாயங்காலம் மத்த வேலையெல்லாம் செய்துட்டு வெளியெல்லாம் போயிடுவோம். लेकिन शाम के समय बाकी सब काम कर बाहर घूमने सब चले जाएंगे। கேட்டா தலைவலி, पूछेंगे तो सिर दुख रहा था। நான் சொல்றேன் உயிர் போனா கூட இங்க வந்து உயிர் போட்டோம், நேரா பரலோகம் உனக்கு. मैं कहता अरे तेरा जान भी जाने वाला है तो तू यहाँ पर आके जाए तो सीधे स्वर्ग पहुंचेगा। முஸ்லிம்காரன் சொல்லுவான்ல, मुसलमान कहते हैं ना, ஆமா வெடிகுண்டு வெடிச்சு மசூதியில செத்தா உடனே பரலோகம் அவனுக்கு, நேரடியா ஸ்டாப்பே கிடையாது எங்கயா. देखिए बम फटकर में मर गया, मसूदी में मर गया तो भी, मस्जिद में मर गया तो भी, कोई रुकावट नहीं, सीधा स्वर्ग। அவனுக்கு வேற நோ சிக்னல், उसके लिए कोई ट्रैफिक सिग्नल नहीं। ஹalleluya, हालेलुया। அப்ப நம்ம அதுதான் பாருங்க, அவனுக்கு அவ்வளவு பக்தி வைராக்கியம் இருக்குன்னா நமக்கு எப்படி இருக்கணும்? तो देखिए वही उसके अंदर इतना भक्ति में जिद्द है तो हमारे अंदर कैसे रहना चाहिए? அடுத்த வசனம் சொல்லுது, अगला वचन कहता है, அடுத்த வசனம் படிப்பா. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பார், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு. ஆமென், आमीन, ஹalleluya, हालेलुया। அப்ப நமக்கு எப்பதான் ஆசீர்வாதம் கிடைக்கும்? तो हमें कब आशीष मिलेगा? ஆமென், ஆமென்। எப்பதான் உயர்வு கிடைக்கும்? कब हमें ऊंचाई मिलेगी? எப்பதான் முற்பிதாக்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும்? कब हमें मूल पुरुष का आशीर्वाद मिलेगा? ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டு மிஸ் பண்ணாம ஆலயத்துல வந்து தூங்கினா, रविवार के दिन मिस के बिना कलीसिया में आके सोएंगे तो அப்படியா? ऐसा क्या? ஆண்டவர் ஆராதித்தார், परमेश्वर की आराधना करने के दिन पे आराधना करोगे तो Praise the Lord. प्रेज द लॉर्ड। எப்ப ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்? कब परमेश्वर का दिया वादा वचन पूरा होगा? எனக்கு வாக்குத்தத்தம் எல்லாம் இருக்கு, मेरे को वादा वचन सब है, ஆனா लेकिन நிறைவேறாததுக்கு காரணம் என்ன? वो पूरा नहीं होने का कारण क्या है? ஆண்டவருடைய நாளை கர்த்தருக்கு கொடுக்க மாட்டேங்கிற. परमेश्वर के दिन को परमेश्वर को नहीं देते। இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது காரியம் சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? यीशु धरती पर थे तो एक कार्य के आपको पता है क्या? வந்து கேக்குறாங்க இயேசு, ஆண்டவரே வரி கொடுக்கிறது ராயனுக்கு வரி கொடுக்கலாமா? वो आकर पूछ रहे, परमेश्वर कैसर को कर दे सकते हैं क्या? இயேசு சொன்னாரு, यीशु कहे, ஏமான் ஒரு நாணயத்தை கொண்டு வாங்க, एक सिक्के को लेकर आओ, இந்த பக்கம் என்ன இருக்கு? इसमें इस तरफ क्या है? ராயனுடைய முத்திரை இருக்கு, कैसर का छाप है। அப்ப ராயனுடையதை ராயனுக்கும், तो जो कैसर का है वो कैसर को, கர்த்தருடையதை கர்த்தருக்கும் और जो प्रभु का है प्रभु को கொடுங்கள் என்று இயேசு சொன்னார். दीजिए करके यीशु कहे। அப்ப இந்த நாள் யாருடைய நாள்? तो आज का दिन किसका दिन है? வாயில வராதுல்ல, मुंह में नहीं आता है ना, சத்தமா சொல்லுங்க. जोर से बोलिए। அவ்வளவு லீவ் போட்டுல நம்ம வேலையை செய்வோம் எங்க சர்ச்சுக்கு. हम तो इतना छुट्टी डालकर, चर्च का छुट्टी डालकर अपने अपने काम करते हैं ना। அப்ப இன்னைக்கு என்ன நாள்? तो आज का दिन क्या है? கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. थोड़ा जोर से अच्छे से बोलिए। கர்த்தருடைய நாள், प्रभु का दिन है। அப்ப இந்த நாள் யாருக்கு? तो आज का दिन किसका है? ஆமென், आमीन, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। ஆமென், ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆமென் ஆராதனையை கட்டடிச்சுக்கிட்டு रविवार की आराधना के लिए छुट्टी डालकर 5000 ரூபாய் இன்னைக்கு கிடைச்சாலும் சரி, 5000 रुपए आज मिले तो भी, 10000 ரூபாய் கிடைச்சாலும் சரி, 10,000 रुपए मिले तो भी, 1 லட்சம் ரூபாய் கிடைச்சாலும் சரி, 1 लाख रुपए मिले तो भी, 1 கோடி கிடைச்சாலும் சரி, 1 करोड़ रुपए मिले तो भी, வேமன் ஆராதனையை கட் பண்ணிட்டு நீ அந்த பணத்துக்காக போனேனா, आराधना का छुट्टी डालकर उस पैसे के लिए जाएगा तो அதுதான் உன் வாழ்க்கையில வரக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு ஆப்பா இருக்கும். वही तेरे जीवन के आने वाले आशीर्वाद के लिए बड़ी मुसीबत रहेगी।
நான் சொல்றது விளங்குதா இல்லையா? मैं जो कह रहा समझ में आ रहा है कि नहीं? அல்லேலூயா. हालेलुया, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। இன்னைக்கு 5000 ரூபாய் கிடைக்குது. आज 1000 रुपया मिल रहा है, கடனை தீத்துருவியா? तेरे उधारी को चुकता कर सकता है क्या? 1 லட்சம் ரூபாய் கிடைக்குது. கடனை தீத்துருவியா? 1 लाख रुपए मिल रहा है, उधारी को चुकता कर सकता है क्या? என் ஆண்டவருடைய வசனம் தான் நிறைவேறும் அப்படின்றத நீ புரிஞ்சுக்கிட்டியா? मेरा परमेश्वर का वचन ही पूरा होता है करके तूने समझ लिया क्या? இன்னைக்கு 1 கோடி கிடைச்சாலும் சரி, आज 1 करोड़ रुपया मिले तो भी, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டு சம்பாதிக்க போனா, रविवार की आराधना को छोड़कर पैसे कमाने जाओगे என் तो ஆண்டவரை தவிர வேறு ஒருவரால் உன்னை ஆசீர்வதிக்க முடியாதுன்னு பைபிள் சொல்லியிருக்கலாம். मेरे परमेश्वर के अलावा कोई तुझे आशीष नहीं कर सकता है करके बाइबल ने कहा है ना। இந்த வசனத்தை விட்டுக்கிட்டு உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நினைக்கிறியா நீ? इस वचन को छोड़कर परमेश्वर तुझे आशीष करेंगे करके तू सोचता है क्या? அவர் எழுதப்பட்ட வார்த்தை மட்டுமே உன் வாழ்க்கையில நிறைவேறும். उन्होंने जो वचन लिखा है केवल वही तेरे जीवन में पूरा होगा। அல்லேலூயா. हालेलुया, அப்ப நம்மள கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கணுங்க. हमें परमेश्वर ही आशीष करना चाहिए। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கஷ்டப்பட்ட காலத்துல எனக்கு வந்த போன் கால் எவ்வளவு தெரியுமா? कष्ट के समय में मेरे को आए कितने फोन कॉल आपको पता है क्या? 15 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் போன் பண்றாங்க, 1 கோடி ரூபாய் தரேன் பாஸ்டர். 15 साल पहले एक जन कहते फोन करके कि 1 करोड़ रुपया देता हूं पास्टर। என்கிட்ட நேரடியாவே ஒரு ஆள் வந்து பேசினார், இரண்டாவது மனுஷன். दूसरा एक मनुष्य मेरे सामने आके बात की, 1 கோடி ரூபாய் தரேன், 1 करोड़ रुपया देता हूं, 60 லட்சம் ரூபாய் நீங்க எடுத்துடுங்க, 60 लाख रुपया आप ले लो, 40 லட்சம் ரூபாய் எங்களுக்கு தாங்கண்ணா. 40 लाख रुपए हमें दे दो। நான் என்ன சொன்னேன் தெரியுமா? मैंने क्या कहा मालूम है क्या? 1 கோடி ரூபாய் தரதா சர்ச்சில் கொண்டு போட்டுட்டு போ. तेरे को 1 करोड़ रुपया देना है तो चर्च में आके दान के पेटी में डाल के जा। ஒரு பைசா நான் உனக்கு திருப்பி தர மாட்டேன். एक भी पैसा मैं तुझे वापस नहीं दूंगा। 1 கோடி ரூபாய்க்கு நான் கணக்கு கர்த்தருக்கு கொடுக்கணும். 1 करोड़ रुपए का हिसाब मुझे परमेश्वर को देना है। பணக்காரன் ஆயிருந்தா எப்படியே பணக்காரன் ஆயிருக்கலாம், अमीर बनना होता तो ऐसे बन गया होता, ஆனா இன்னைக்கு நான் ஊழியத்துல இருந்திருக்க முடியாது. लेकिन आज मैं सेवकाई में खड़े नहीं रह पाता। இன்னைக்கு எனக்கு ஒரு திருப்தி இருக்கு. आज मेरे अंदर एक तृप्ति है, கர்த்தருக்காக இதுவரைக்கும் உண்மையாய் நின்றிருக்கிறேன் என்ற திருப்தி எனக்குள்ளால இருக்கு. परमेश्वर के लिए आज के दिन तक सच्चा खड़ा होकर के एक तृप्ति है। 15 வருஷத்துக்கு முன்னால 1 கோடினா எவ்வளவுன்னு யோசித்துக்கிடுங்க. 15 साल पहले 1 करोड़ रुपए मतलब कितना है करके सोच लीजिए। 2 முறை அந்த வாய்ப்பு எனக்கு வந்துச்சு. 2 बार ये मौका मुझे मिला। நான் சொன்ன முடியவே முடியாது. मैंने कहा होगा ही नहीं। ஏன் உனக்கு சொல்லுகிறேன்? क्यों आपसे कह रहा हूं? எனக்கு தெரியும், मुझे पता है கர்த்தருடைய வசனத்துக்கு அப்பாற்பட்டு என்னை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. परमेश्वर के वचन के अपार मुझे परमेश्वर आशीष नहीं कर सकते। அல்லேலூயா சொல்லுங்களா? हालेलुया बोलिए ना, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए। அப்ப இன்னைக்கு अनेகர் அவன் ஸ்தோத்திரம் சந்தோஷத்தை இழக்க காரணம் என்ன? तो आज अनेक आनंद को खोने का कारण क्या है? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட்டடிக்கிறதுனால தான். रविवार की आराधना का छुट्टी करने से। நான் சொல்லல, பைபிள் சொல்றது நான் உங்களுக்கு சொல்றேன். मैं नहीं कह रहा, बाइबल जो कह रहा है उससे बता रहा हूं। அப்ப अनेகருக்கு ப்ரமோஷன் உண்டாகாம போனது காரணம் என்ன? तो अनेक के जीवन में तरक्की नहीं होने का कारण क्या है? சண்டே ஆராதனையை விட்டுக்கிட்டு வேற ஊர் சுத்திக்கிட்டே நடக்கிறேன். रविवार की आराधना को छोड़कर बाहर घूमते रहते। ஏமன் முற்பிதாக்களின் ஆசீர்வாதம் சுதந்திரம் இன்னும் நமக்கு கிடைக்காததுக்கு காரணம் என்ன? हमारे मूल पुरुष के आशीर्वाद का हिस्सा में नहीं मिलने का कारण क्या है? சண்டே ஆராதனையை மிஸ் பண்றோம். रविवार की आराधना को मिस करते। வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போனதுக்கு காரணம் என்ன? वादा वचन पूरा नहीं होने का कारण क्या है? நம்ம ஜெபத்துக்கு பதில் உண்டாகாமல் போனதுக்கு காரணம் என்ன? हमारे प्रार्थना का जवाब नहीं मिलने का कारण क्या है? ஒன்றன் பின்னால் ஒன்றாய் பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருப்பதற்கு காரணம் என்ன? एक के पीछे एक परेशानी आने का कारण क्या है? சண்டே வேலைக்கு போறோம், சண்டே மற்ற காரியங்களை செய்துட்டு போயிட்டே இருக்கிறோம். रविवार के दिन काम के लिए जाते और दूसरे कार्य को करते रहते। ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, एक बात समझ लीजिए, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வைத்திருக்கிற திட்டத்தையும் இந்த வசனத்தின் மூலமாய் உனக்கு சொல்கிறேன். परमेश्वर में आशीष करने का जो मकसद रखे वो भी इस वचन के द्वारा मैं आपको बताता हूँ। நீ மகிழ்ச்சியா மனமகிழ்ச்சியா இருப்பது கர்த்தருடைய திட்டம். तो आनंदित रहे, ये परमेश्वर की इच्छा है। உன்னை உயர்ந்த இடங்களில் வைப்பது கர்த்தருடைய திட்டம். तुझे देश के उच्च स्थान पर रखे, ये भी परमेश्वर का मकसद है। உன்னை யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பதும் திருப்தியாப்பதும் கர்த்தருடைய திட்டம். तुझे याकूब की बाग के ऊपर से खिलाना और तुझे तृप्त करना, ये भी परमेश्वर की इच्छा मकसद है। அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். इसीलिए परमेश्वर हमें बुलाएंगे। பிச்சைக்காரனா போடுறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. अरे हमें भिखारी रहने के लिए परमेश्वर नहीं बुलाए। சந்தோஷம் இல்லாம வாழ்றதுக்கு கர்த்தர் உன்னை அழைக்கல. बिना आनंद और खुशी के साथ जीने के लिए परमेश्वर हमें नहीं बुलाए। எப்பவும் கீழே சப்படப்பட்டியில சின்ன வேலை செய்துட்டு இருக்கிறதுக்காக கர்த்தர் உன்னை அழைக்கல. हमेशा नीचे झोपड़पट्टी पे ही काम करते रहकर रहने के लिए परमेश्वर हमें नहीं बुलाए। ஆண்டவர் உன்னை அழைத்தது உன்னை மேன்மைப்படுத்துறதுக்கு. परमेश्वर तुझे बुलाए, तुझे ऊंचा करने के लिए, உன்னை तुझे
आशीष करने के लिए, உன்னை உயர்த்துவதற்கு, तुझे ऊंचा उठाने के लिए, சந்தோஷமான வாழ்க்கையை தருவதற்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். आनंद का जीवन देने के लिए परमेश्वर तुझे बुलाए. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஏங்க இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளல? तो क्यों अभी तक हम इसे नहीं पाए? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, கர்த்தருடைய நாளை நீ மிஸ்யூஸ் பண்ண, परमेश्वर के दिन का गलत इस्तेमाल किया. என்னால மறக்க முடியாத ஒரு சம்பவம் உண்டு. मैं बोल नहीं सकता ऐसा ही घटना है. ஏமா நான் இங்க மும்பைல வேலை செய்யிட்டு இருக்கும்போது, मैं मुंबई में काम करते समय என் கூட ஒரு தம்பி மலையாளி ஒரு பையன், मेरे साथ एक भाई मलयाली, அம்மா அப்பா கிடையாது, माता पिता नहीं, அவன் ஒரு அநாத மாதிரி தான் கிட்டத்தட்ட. वो एक अनाथ के समान ही था. அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். वो प्रभु यीशु मसीह को अपनाया. எப்ப ஏற்றுக்கொண்டானோ जब उसने अपनाया, அன்னையில இருந்து அவன் தீர்மானம் பண்ணான், उस दिन से उसने एक फैसला किया, சண்டே வேலைக்கு போக மாட்டேன். रविवार के दिन काम के लिए नहीं जाऊंगा. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவன் வந்து டர்னர் வேலை செய்வான். उस दिन देखोगे तो उसका जो काम करने का जो கம்பெனில டர்னர் வேலை, रोल था वो टर्नर था. कंपनी में टर्नर का काम करता था. ஏமன் ஸ்தோத்திரம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் கரண்ட் கிடையாது, கரண்ட் கட்டு, ஞாயிற்றுக்கிழமை எல்லா இடத்துலயும் வேலை. उन दिनों में आप देखोगे तो शुक्रवार के दिन ही छुट्टी रहती थी, क्योंकि शुक्रवार के दिन करंट नहीं रहता था, कट करते थे, और रविवार के दिन काम होता था. அவன் சொல்லுவான், ஞாயிற்றுக்கிழமை வேலைன்னா நான் போக மாட்டேன், அந்த கம்பெனி எனக்கு வேண்டாம். वो कहता था रविवार के दिन काम है तो मैं उस कंपनी में नहीं जाऊंगा, काम नहीं चाहिए. அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் ஆராதிக்கணும். उस दिन मुझे परमेश्वर की आराधना करनी. 6 மாசம் வேலை இல்லாம இருந்தான். तकरीबन 6 महीने बिना नौकरी बिना काम के था. பக்கத்துல தான் ஒரு வீட்டுல தங்கி இருந்தான். बगल में घर में रहता था वो. ஏமன் ஸ்தோத்திரம். ஏமன் உண்மையாகவே கர்த்தருக்கு பயந்திருந்தான். सच में वो परमेश्वर से डर कर था. கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். परमेश्वर से आशीष किए. ஏமன் ஸ்தோத்திரம். நான் பைபிள் காலேஜ் முடிச்சிட்டு இருக்கும்போது அவன் மும்பைல பெரிய சேட். मैं बाइबल कॉलेज खत्म करके आते समय मुंबई में एक बड़ा सेठ मालिक நான் हो गया. பைபிள் காலேஜ் போகும்போது அவன் கூலி வேலைக்காரன். मैं बाइबल कॉलेज जाते समय वो एक कुली का काम करने वाला. டெய்லி வேலைக்கு போனா தான் அவனுக்கு சம்பளம் கிடைக்கும். हर दिन वो काम पे जाएगा तभी उसको पगार मिलेगी. நான் பைபிள் காலேஜ் முடிச்சிட்டு வரும்போது मैं बाइबल कॉलेज पढ़कर आते समय என்ன கூப்பிட்டு அவன் 2 கம்பெனில ஜெபம் பண்ண வச்சான், அவன் சொந்த கம்பெனில. मुझे बुलाकर उसने अपने खुद के 2 कंपनी में प्रार्थना करने के लिए रखा. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. அநாதையா இருந்தவன் अनाथ था. கர்த்தர் நல்ல வாழ்க்கை கொடுத்தார், परमेश्वर अच्छा जिंदगी दिए, நல்ல குடும்பத்தை கொடுத்தார், अच्छा परिवार दिए. ஏமன் ஸ்தோத்திரம். அதுக்கு அப்புறம் இப்ப ஊழியம் செய்றார். अब वो सेवकाई कर रहे. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன், क्यों आपसे कह रहा हूँ, கர்த்தருடைய நாள் கர்த்தருக்குரியது. परमेश्वर का दिन परमेश्वर के लिए, கர்த்தருடைய நாள், परमेश्वर का दिन, கர்த்தருடைய நாள், परमेश्वर का दिन, கர்த்தருடைய நாள். परमेश्वर का दिन. சொல்லுங்க யாருக்கா? बोलिए किसका है? கர்த்தருடைய நாள், परमेश्वर का दिन கர்த்தருடையது. परमेश्वर का है. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஏமன் தேவனுடைய பிள்ளைகளே, आमीन. परमेश्वर के बच्चों, ஏமன் ஸ்தோத்திரம். இது கர்த்தருடைய நாள் என்று சொல்லி விசேஷமான நாளாய் நாம் எண்ண வேண்டும். ये परमेश्वर का दिन है कर इसे विशेष रूप से देखना है. வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது पवित्र शास्त्र में आप पढ़ते समय லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனம், लूका के 4थे अध्याय का 16वां वचन. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது यीशु मसीह धरती पर रहते समय ஓய்வு நாளில் विश्राम दिन पर, பைபிள்ல வாசிங்க, தம்முடைய வழக்கத்தின்படியே, बाइबल में देखो कहा गया अपनी रीति के अनुसार, ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து, वो विश्राम दिन पे जो आराधना में जाकर, அந்த वचனம் பாத்தீங்களா? उस वचन को देखे हो क्या? தம்முடைய வழக்கத்தின்படி, अपनी रीति के अनुसार, ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து. सबत के दिन विश्राम के दिन आराधनालय में प्रवेश कर அப்ப இயேசு கிறிஸ்துவுடைய பழக்கம் என்ன? तो यीशु मसीह का रीति क्या है? ஓய்வு நாள்ல विश्राम दिन पर ஆலயத்துக்கு போயிட்டே இருந்தார். आराधनालय में जाते थे. விளங்கிச்சா உங்களுக்கு? समझे क्या? தம்முடைய வழக்கத்தின்படி அப்படின்னா என்ன? अपनी रीति के अनुसार मतलब क्या? ஓய்வு நாள்ல विश्राम दिन पर ஜெப ஆலயத்துக்கு போயிட்டே இருந்தார். प्रार्थना के आराधनालय में जाते थे. ஜெப ஆலயத்தில் போய் ஆண்டவர் ஆராதிக்கிறத அவர் தவறவே இல்லை. प्रार्थना के आराधनालय में जाकर आराधना करने से नहीं चूके. பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड. எல்லா வாரமும் ரெகுலரா போய் இருக்கிறார். हर हफ्ते वो रेगुलरली गए. ஆமென். ஆமென். இயேசு நமக்கு முன்மாதிரி. यीशु हमारे एक आदर्श है. இயேசுவின் அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற ஆண்டவர் நம்மை அழைச்சிருக்கிறார். यीशु के चरण चिन्ह का पालन करने के लिए परमेश्वर में बुलाए गए. சங்கீதம் 84:10 சொல்கிறது, 84वां भजन संगीता का 10वां वचन कहता है, 1000 நாளை பார்க்கிலும் हजारों दिन से बढ़कर ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போகும் ஒரு நாள் நல்லது. परमेश्वर के भवन में जाने वाला एक दिन भला है. ஆகாமிய கூடாரத்தில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் दुष्टों के डेरों में वास करने से बढ़कर தேவனுடைய ஆலயத்தின்
வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். मेरे परमेश्वर के भवन के डेवड़ी पर खड़ा रहना मैं अधिक चाहूंगा. சங்கீதக்காரன் சொல்றான், भजन संगीत लिखने दाऊद कहता है, 1000 நாளை காட்டிலும் हजारों दिन से बढ़कर வாழ்க்கையில விசேஷமான நாள், मेरे जीवन का एक विशेष दिन, நல்ல நாள். अच्छा दिन. என்ன நாள்? कौन सा दिन? என்ன நாள்? कौन सा दिन? கேலண்டர்ல பார்க்க வேண்டாம் நல்ல நாள். कैलेंडर में मत ढूंढिए अच्छे दिन को. எந்த நாள்ல நல்ல நாள் தெரியுமா உங்களுக்கு? कौन सा दिन अच्छा दिन मालूम है क्या? தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் நாள், परमेश्वर के भवन में जाने वाला दिन. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 1000 நாளை பார்க்கலாம் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்லும் ஒரே நாள் நல்லது. हजारों दिन से बढ़कर परमेश्वर के भवन में जाने वाला एक ही दिन भला है. Praise the Lord. Praise the Lord. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? उसका क्या मतलब? ஆலயத்தில் வெளியே இருந்துகிட்டே कलीसिया के भवन के बाहर खड़े என் रहकर வாழ்க்கையில என்ன செய்தாலும், मेरे जीवन में जो भी करूं, என் வாழ்க்கையில அந்த நாள் எனக்கு நல்ல நாளா இருக்காது, मेरे जीवन का वो दिन अच्छा दिन नहीं रहेगा, ஆசீர்வாதமான நாளா இருக்காது. आशीर्वाद का दिन नहीं रहेगा. எனக்கு நல்ல நாள்ன்றது கர்த்தரை ஆராதிக்கிற நாள் தான். उसके लिए अच्छा दिन जो परमेश्वर की आराधना करने वाला दिन है. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்ப ஏன் சபை கூடி வர வேண்டாம்? क्यों कलीसिया को इकट्ठे होना है? இன்னைக்கு ஒரு காரியத்தை கொஞ்சம் வேகமா உங்களுக்கு சொல்லித் தர விரும்புறேன். आज मैं एक कार्य जल्दी से आपको सिखाना चाहता हूँ. ஏன் ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனைக்கு நாம் கடந்து வர வேண்டாம்? क्यों रविवार के दिन हमें आराधना के लिए आना है? அப்ப வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, वचन में कहा गया है, ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். उद्धार पाए लोग प्रतिदिन कलीसिया में इकट्ठे हुए. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஏன் சபைக்கு வர வேண்டும் தெரியுமா? तो परमेश्वर के बच्चों को कलीसिया में क्यों आना है मालूम है क्या? சபை என்பது ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம். कलीसिया जो है उद्धार पाए हुए की जो एक झुंड है. சபைனா என்னது? कलीसिया मतलब क्या है? சபைனா என்னது? कलीसिया मतलब क्या है? ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம், அதுதான் சபை. उद्धार पाए हुए लोगों का एक झुंड है, वही कलीसिया है. எக்லீசியா என்று சொல்வார்கள். कलीसिया कर कर कहते हैं. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடும் இடம். उसका मतलब यह है कि उद्धार पाए हुए लोग इकट्ठा होने का जगह. இந்த இடத்துல யார் வந்திருக்காங்க? इस जगह पर कौन आएंगे? ரட்சிக்கப்பட்ட நாம் கூடி வந்திருக்கிறோம். उद्धार पाए हम सभी इकट्ठे हुए हैं. அப்ப பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை வலுப்படுத்துவதற்கு நாம் சபைக்கு வர வேண்டும். पवित्र लोगों की संगति को मजबूत करने के लिए कलीसिया में आना है. ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? उद्धार पाए हुए लोगों के विषय में पवित्र शास्त्र क्या कहता है मालूम है क्या? ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் उद्धार पाए सभी जन கிறிஸ்துவின் அவயவங்களாய் இருக்கிறோம். मसीह के अंग है. அல்லேலூயா, हालेलुया. அப்ப ஞாயிற்றுக்கிழமையில तो रविवार के दिन கிறிஸ்துவின் அவயவங்களாய் இருக்கிற நாம் எல்லாரும் मसीह के अंग जो हम सभी है சபையில் ஒன்று கூடுகிறோம். कलीसिया में एक होते हैं. எபேசியர் 5:23 சொல்லுகிறது, एफेसियों का 5वें अध्याय का 23वां वचन कहता है, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். मसीह कलीसिया के सिर है. கிறிஸ்து मसीह சபைக்கு, कलीसिया के. அப்ப இந்த சபைக்கு தலைவர் யாரு? तो इस कलीसिया का प्रधान कौन है? சத்தமத்தம் சொல்லுங்களா, जोर से बोलिए ना. இயேசு கிறிஸ்து. यीशु मसीह. அல்லேலூயா, हालेलुया. ஆமென். 1 கொரிந்தியர் 12:27 சொல்லுகிறது, 1 Corinthians chapter 2 verse 27, पहले कोरिन्थियों का दूसरे अध्याय का जो 7वां वचन कहता है, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் तुम मसीह के शरीर தனித்தனி அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள். और अलग अलग अंग बनकर हो. 1 Corinthians chapter 12 verse 27. पहले कोरिन्थियों का 12वें अध्याय का 27वां वचन. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. ஆமென். இப்ப அப்படியே இருக்கட்டும். எபேசியர் என்ன சொல்லுது? अब एफेसियों क्या कहता है? ஏமன் கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார், சபைக்கு தலையா இருக்கிறார். मसीह हमारे सिर है, कलीसिया के प्रधान सिर है. இங்க 1 கொரிந்தியர் 12:27 சொல்லுது, आज यहाँ पर पहले कोरिन्थियों के 12वें अध्याय के 27वें वचन में, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் तुम ही मसीह की देह शरीर हो தனித்தனி அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். और अलग अलग उसके अंग हो. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, நாம் கிறிஸ்துவின் சரீரமாயும் கிறிஸ்துவின் அவயவங்களாகவும் இருக்கிறோம். हम मसीह के शरीर और मसीह के अलग अलग अंग हैं. இப்ப மறுபடியும் சொல்லுகிறேன், अब दोबारा कहता हूं, கிறிஸ்து சபைக்கு தலை, मसीह कलीसिया का सिर है நாம் ஏமன் சபையின் அவயவங்கள். और हम कलीसिया के अंग है. ஆமென். ஆமென். அப்ப கிறிஸ்துவின் அவயவங்கள் எல்லாம் ஒன்று கூடும் இடம்தான் சபை.
तो मसीह के सारे अंग एक होने का जगह ही कलीसिया है। கிறிஸ்து சபைக்கு தலை, मसीह कलीसिया के सिर है, நாம் அவருடைய அவயவங்கள். हम सभी उनके अंग है। தேவன் நாம் எல்லாம் ஒன்னு கூடும்போது हम सभी एक जगह पे इकट्ठे होते समय தேவனுடைய மகிமையை சபையில் காண்போம். परमेश्वर की महिमा को कलीसिया में देखेंगे। விளங்குச்சா? समझे क्या? விளங்குச்சா? समझे क्या? கிறிஸ்து நமக்கு தலைவர், मसीह हमारा प्रधान है, நாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயவங்கள். हम सभी उनके एक एक अंग है। நம்ம எல்லாம் ஒன்னு கூடும்போது हम सभी एक जगह पे इकट्ठे होते समय சபையில் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பட, कलीसिया में परमेश्वर की महिमा प्रकट होती है। நம்ம எல்லாரும் हम கிறிஸ்து सभी அவன் சபையின் அவயவங்கள். कलीसिया के अंग है। என் சரீரத்தில் இதெல்லாம் எனக்கு அவயவம். ये मेरा जो शरीर है ये सब इसका अंग है। இந்த ஒரு விரலை நான் வெட்டி போட்டா, इस एक उंगली को मैं काट दूंगा तो இந்த இந்த வெட்டி போட்ட விரலுக்கு மகிமை கிடையாது, इस कटे हुए उंगली की महिमा नहीं, இதுக்கு கனம் கிடையாது. इस उंगली के लिए आदर नहीं। Praise the Lord. प्रेज द लॉर्ड। இது பயனற்றதாய் போய்விட. ये काम का नहीं ऐसा हो जाएगा। ஆனா இந்த விரல் சேர்ந்திருந்தா, लेकिन यही उंगली इस शरीर से जुड़ी हुई है तो இந்த விரலுக்கு மகிமை உண்டு, கனம் உண்டு. इस उंगली के लिए महिमा भी है, आदर भी है। சொல்றது விளங்குதா? बोल रहा समझ रहा है कि नहीं? ஆமென். आमीन। நம்ம எல்லாம் கிறிஸ்துவின் அவயவம். हम सभी मसीह के अंग है। நாம் சபையில் சேர்ந்திருந்தால் हम कलीसिया के साथ जुड़े हुए रहेंगे तो நமக்கு மகிமை உண்டு, हमारे लिए महिमा है, நமக்கு கர்த்தரிடத்தில் இருந்து கனம் உண்டு. हमारे लिए परमेश्वर से आदर है। நாம் சபையில் பிரிந்திருந்தால் हम कलीसिया से अलग है तो ஏவன் கனவீன பானமானவர்களாய் மாறி விடுவோம். हम निरादर का बर्तन बन जाएंगे। அப்போஸ்தலர் 2:41 சொல்கிறது, प्रेरितों की दूसरे अध्याय के 40 वचन कहता है, ரட்சிக்கப்பட்டவர்களை उद्धार पाए वो को ஏவன் அனுதினமும் கர்த்தர் சபையில் சேர்த்துக் கொண்டார். प्रतिदिन परमेश्वर कलीसिया में इकट्ठे किए। அப்ப ஒருவனுக்குள் ரட்சிப்பு இருக்குமானால் तो एक व्यक्ति के अंदर उद्धार है तो அவன் வாஞ்சிக்கும் ஒரே இடம் சபை. वो चाहने वाला एक ही जगह कलीसिया, அவன் வாஞ்சிக்கும் ஒரே இடம் தேவனுடைய ஆலயம். वो चाहने वाला एक ही जगह परमेश्वर का भवन। ஒருவனுக்குள் ரட்சிப்பு இருக்குமானால் एक के अंदर उद्धार है तो அவன் தேடி ஓடும் இடம் பரிசுத்தவான்களின் ஐக்கியம். वो दौड़ कर ढूंढ कर जाने वाला जगह पवित्र लोग की संगति। ரட்சிப்பு ஒருத்தனுக்குள்ளால இருக்கும்னா उद्धार एक के अंदर है तो அவன் ஸ்தோத்திரம், அவனுடைய இருதயம் என்ன சொல்லும் தெரியுமா? उसका हृदय क्या कहता है मालूम है क्या? அடுத்த பிரேயர் எப்ப சபையில நடக்கும்? अगला प्रार्थना कब कलीसिया में होगा? ரட்சிப்பு ஒருவனுக்குள்ளால இருந்தா அவன் இருதயம் என்ன சொல்லும் தெரியுமா? उद्धार एक व्यक्ति के अंदर है तो उसका हृदय क्या कहता है मालूम है क्या? பாஸ்டர் யான் சர்ச்சை சீக்கிரமா ஆராதனையை முடிச்சாரு, पास्टर क्यों चर्च आराधना को जल्दी से खत्म किए? அப்ப ரட்சிப்பு இழந்தவன் तो जिसका उद्धार खो चुका है சபையில உட்கார்ந்து வாட்ச வச்சு பாப்பான். कलीसिया में बैठ के समय को वॉच को बार बार देखेगा। எப்ப முடிப்பார்? कब खत्म करेंगे? எப்ப முடிப்பார்? कब समाप्त होगा? ரட்சிப்பு இருக்குமானால் उद्धार है तो எத்தனை மணி நேரமும் ஆலயத்துல இருக்க விருப்பம் இருக்கும். कितना भी समय हो इस कलीसिया के अंदर बैठने का मन रहेगा। சபையை விட்டு போறதுக்கு மனசே இருக்காது. कलीसिया को छोड़कर जाने का मन नहीं रहेगा। அல்லேலூயா. हालेलुया। அப்போ तब ஏவன் சபை கூடி வருதல் பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை உறுதிப்படுத்துகிறது. तो कलीसिया का इकट्ठा होना पवित्र लोग की संगति को मजबूत करता है। அங்கத்தான் கர்த்தரின் ஆசீர்வாதம் உண்டாகும். वहीं पे परमेश्वर की आशीर्वाद होती है। 133வது சங்கீதம் 133 Psalms 133 भजन संगीत 1 2 3 வசனங்களை வாசித்து பார்த்தா 1 2 3 वचन को पढ़कर देखोगे तो அங்க சொல்லி இருக்கு, वहां पर कहा गया है சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. भाई लोग एक दूसरे के साथ मिलकर वास करना कितना प्रीति है। அல்லேலூயா. हालेलुया। ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் उद्धार पाए आप और मैं பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருக்குள் சகோதர சகோதரிகள். प्रभु के अंदर भाई बहन है। நம்புறீங்களா? भरोसा करते हो क्या? நம்புறீங்களா? भरोसा करते हो क्या? ஆமென். आमीन। அப்ப நம்ம வீட்ல ஏதாவது நடந்தா நம்ம எல்லாரும் ஒண்ணா நிக்கணுமா வேண்டாமா? तो हमारे घर में कुछ होगा तो सभी को एक साथ खड़े रहना है कि नहीं रहना है? சொல்லுங்க, बोलिए। நம்ம எல்லாம் யாரு? हम सब कौन है? ரட்சிக்கப்பட்டவங்க, उद्धार पाए சபையில இருக்கிறவங்க நம்ம எல்லாம் யாரு? कलीसिया में रहने वाले हम सब कौन है? உங்க வாயிலிருந்து வரட்டும் சொல்லுங்க. आपके मुंह से आए, கொஞ்சம் ஜோரா வரட்டும். थोड़ा जोर से आए, இன்னும் கொஞ்சம் ஜோரா, और जोर से, இன்னும் கொஞ்சம் ஜோரா. और जोर से। நான் எதிர்பார்க்கிற ஜோர் இன்னும் வரல. मैं उम्मीद करने वाला जोर अभी तक नहीं आया। லாஸ்டா கடைசியா நல்லா சொல்லுங்க, अंतिम जोर से बोलिए। சகோதர. Praise the Lord. भाई बहन। Hallelujah. हालेलुया। Hallelujah. हालेलुया। அப்ப நம்ம வீடுகள்ல ஏதாவது ஒண்ணுன்னா பாஸ்ட் மெசேஜ் போட்டா ஓடி வரணுமா வேண்டாமா?
तो हमारे घर में कुछ है तो पास्टर जी मैसेज डालते दौड़ कर आना है कि नहीं आना है? உங்க அண்ணன் தம்பி வீட்டுக்கு ஓடி போறது மாதிரி ஓடி வரணுமா வேண்டாமா? आपके बड़े भाई के घर पे जैसे दौड़ कर जाते हैं वैसे दौड़ कर आना है कि नहीं? ஆனா कि नहीं? आना है कि नहीं? ஆமென் आमीन அல்லேலூயா हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் परमेश्वर आपको आशीष करेंगे। சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது तो भाई लोग जैसे एक साथ रह के वास करते हैं எத்தனை இன்பமும் ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் நன்மையுமா இருக்கிறது। और देखो क्या ही बली और मनोहर बात है। அப்ப ரட்சிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் तो उद्धार पाए भाई लोग बहन लोग ஒருமித்து வாசம் பண்ணுவது ஆசீர்வாதம்। आपस में मिले रहे ये आशीर्वाद है। அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்ட தைலத்துக்கு ஒப்பனையா இருக்கிறது। वो आरोन के सिर पे उंडे लगे उत्तम तेल के समान है। ஆடி வழியாய் ஆமென் வடிகிறதும் वो दाढ़ी से वो बह कर जाता है। அவருடைய அங்கியின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பா இருக்குதா। वो उनके वस्त्र पर से उतरता है उस उत्तम तेल के समान है। எர்மோன் மேலும் एर्मोन के ऊपर சியோன் பர்வதங்கள் மேலும் सियोन पर्वत के ऊपर இறங்கும் பனிக்கு ஒப்பா என்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார்। वहां पर परमेश्वर सर्वदा के लिए आशीष और जीवन की आज्ञा देंगे। அப்ப எங்கதான் ஆசீர்வாதமும் ஜீவனும்? तो कहां पर आशीर्वाद और जीवन है? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஒருமித்து வரக்கூடிய இடத்துல தான் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஜீவனும் உண்டாகும்னு பைபிள் நமக்கு தெளிவா சொல்லுது। उद्धार पाए परमेश्वर के बच्चे भाई बहन संगतियों कर एक जगह पर जो आते हैं वही जगह पर परमेश्वर की आशीष करके वह पवित्र शास्त्र कहता है। அப்ப तब எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா? किस प्रकार के आशीर्वाद? ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட அபிஷேகம் और उनके सिर पर उंडेले गए अभिषेक ஆடி வழியா இறங்கி दाढ़ी से उतरकर அங்கி வழியா இறங்கி कपड़े से उतरकर பாதத்தை நினைக்கிறது। पैरों को भिगाता है। அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? उसका क्या मतलब? அவன் பூரணமான ஆசீர்வாதம்। परिपूर्ण आशीर्वाद। அப்ப பூரணமான ஆசீர்வாதம் எங்க? तो परिपूर्ण आशीर्वाद किधर है? சகோதரர்கள் ஒருமித்து வரக்கூடிய தேவனுடைய ஆலயத்தில் தான் கிடைக்குது। भाई लोग एक होकर आने वाली जगह परमेश्वर के भवन में होती है। அல்லேலூயா हालेलुया। எர்மோன் மேலும் हेर्मोन के ऊपर சியோன் பர்வதத்தில் இறங்கும் பனிக்கு ஒப்பான ஆசீர்வாதம்। सिय्योन के पहाड़ पर से उतरने वाली ओस के आशीर्वाद के समान। அல்லேலூயா हालेलुया। கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடும் அவன் இடம் தேவ பிள்ளைகள் ஒருமித்து கூடி வரும் தேவனுடைய ஆலயம்। परमेश्वर सर्वदा के लिए जो जीवन और आशीर्वाद जो के वो आज्ञा देने की जगह परमेश्वर के बच्चे इकट्ठे होने वाली जगह। கையை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திடலாம்। अच्छे से ताली बजाकर उनके नाम की महिमा करेंगे। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। நீ போகிற ஆலயத்துல तो जाने वाले भवन में சத்தியம் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம்। सत्य रहना चाहिए, वही बहुत मुख्य है। நீ போகிற ஆலயத்துல तो जाने वाले भवन में ஜீவன் இருக்கணும், जीवन रहना चाहिए। ஆராதனையில ஜீவன் இருக்கணும், आराधना में जीवन रहना चाहिए। வசனம் சத்திய வசனம் போதிக்கப்படணும், वचन सत्य वचन वहां पर सिखाना चाहिए। அந்த இடத்துல தான் நீ ஐக்கியமா இருக்கணும்। वो सीधी जगह पर तुझे एकता के साथ रहना है। ஆமென் आमीन। சத்தியம் இல்லாத இடத்துல जहां पर सत्य नहीं उस जगह पर உனக்கு பணம் தருவாங்க, तेरे को पैसा देंगे, உனக்கு உதவி செய்வாங்க, तेरी मदद करेंगे। நீ அங்க போயிட்டேனா तू वहां पर चले जाएगा तो உன் ஆத்மாவை இழந்து போய் விடுவாய்। तेरी आत्मा को तू खो जाएगा। ஆமென் आमीन। நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவன் எது தெரியுமா? हमारे आत्माओं के लिए जीवन क्या है मालूम है क्या? உணவு எது தெரியுமா? உணவு ஆகாரம் எது தெரியுமா? भोजन खाना क्या है मालूम है क्या? நம்முடைய ஆத்மா வாழ்ந்திருப்பதற்கு எது தேவை தெரியுமா? हमारा आत्मा जीने के लिए उसे क्या चाहिए मालूम है क्या? பக்கத்துல நல்ல தட்டி சொல்லுங்க சத்தியம்। अच्छे से थपथपाकर बोलिए सत्य। சத்தியம் என்னது? सत्य சத்தியம்। सत्य। அல்லேலூயா हालेलुया। சத்தியம் இல்லாத சபையில இருக்க வேண்டாம்। जिस कलीसिया में सत्य नहीं वहां पर मत रुकिए। ஆமென் आमीन। அல்லேலூயா हालेलुया। சொந்தக்காரங்க சர்ச் நடத்துறாலும் சரி, अरे आपके रिश्तेदार चर्च चलाए तो भी ஆமென் आमीन। சத்தியம் இல்லையா? अरे सत्य नहीं है क्या? அங்க போனா நம்ம ஆத்மா பட்டினியில கிடக்கும்। अरे वहां पर जाएगा तो तेरा आत्मा भूखा पेट पड़े रहेगा। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। உள்ள போய் பட்டினியா கிடக்கிறதுக்கு வெளியே இருந்து பட்டினியா சாகிறது மேல்। अरे अंदर जाके भूखा पड़े रहने से बाहर ही रह के भूखा मरना अच्छा है। Praise the Lord. Praise the Lord. எப்பவுமே சரி कभी भी हो சத்தியம் இல்லாத சபையில் நிலைத்திருக்க வேண்டாம்। जहाँ सत्य नहीं उस कलीसिया में बने मत रहिए। ஆமென் आमीन। நம்முடைய ஆத்மாவை நாம் இழந்து போக வேண்டியது இருக்கு। हमारे आत्माओं को हमें खोना पड़ेगा। ஆமென் आमीन। எங்க உனக்கு சத்தியம் கிடைக்குது जहाँ पर तुझे सत्य मिलता है அந்த சபையில அடங்கி இருக்கணும்। उस कलीसिया में तो अधीन रहे। ஆமென் आमीन। சபையில சத்தியம் கிடைக்கலன்னா அங்க போய் உட்கார்ந்து பிரயோஜனமே
இல்லைங்க. कलीसिया में सत्य नहीं मिलता है तो वहां पर जाकर बैठ के कोई फायदा नहीं। உனக்கு நான் சொல்றேன், तुझसे भी कहता हूं, உனக்கு இங்க சத்தியம் கிடைக்கலன்னா இங்க வராத. तेरे को यहाँ पर सत्य नहीं मिलता है तो तू यहाँ पर मत आ। உன்னுடைய ஆத்மாவுக்கு திருப்தியான ஆகாரம் கிடைக்கலன்னா இங்க வராத. तेरे आत्मा के लिए तृप्त भोजन खाना नहीं मिलता है तो यहाँ पर तू मत आ। இதை விட திருப்தியா எங்கேயாவது ஆகாரம் கிடைச்சா அங்க போ, அங்க போய் வந்து உட்கார்ந்து வளரு. यहाँ पर से भी कहीं और जो तृप्त का भोजन मिलता है तो वहां पर जाके बैठ, वहां पर बड़े हो। இங்க இருந்து நரகத்துக்கு போறதுக்கு அங்க போய் வளர்ந்து பரலோகத்துக்கு அது போ. यहाँ पर एक नरक जाने से बढ़कर वहां जाके तू बढ़कर स्वर्ग जाए, वो अच्छा है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया। ஆனா உனக்கு சத்தியம் கிடைக்கும்னா वहां पर तुझे सत्य मिलता है तो சாகறது வரைக்கும் சபையை விட்டு வெளியே போகாத. मरने तक कलीसिया को छोड़ के बाहर मत जा। எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? कितने लोग आमीन बोलेंगे? ஆமென், आमीन, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஆலயத்துக்கு போனோம், कलीसिया में गए, ஆண்டவரை ஆராதிக்க போனோம். परमेश्वर की आराधना करने गए। சத்தியம் இல்லாத இடத்துல போய் உட்கார்ந்துகிட்டு जहां पर सत्य नहीं वहां जाकर बैठकर ஸ்தோத்திரம் பண்றதுனால பிரயோஜனம் இல்ல. स्तुति करने से फायदा नहीं। உட்கார்ந்து தூங்கிட்டு போறதுனால பிரயோஜனம் கிடையாது. बैठ के सोकर जाने से कोई फायदा नहीं। உன் ஆத்மாவுக்கு சத்தியம் அவசியம். तेरे आत्मा के लिए सत्य आवश्यक है। அந்த சத்தியம் கிடைக்கிற சபையில ஒழுங்கா ஆராதனைக்கு போணும். वो सत्य मिलने वाले कलीसिया में ठीक से आराधना में जा। ஆமென், आमीन। இப்பதான் கர்த்தர் நம்மள ஆசீர்வதிப்பார். तभी परमेश्वर आपको आशीष करेंगे। மாசத்துல ஒரு 2 அட்டெண்டன்ஸ் போட்டா போதும். महीने में 1-2 बार आके अटेंडेंस डाल के ये तो काफी है। சில சர்ச்சில பாத்தீங்கன்னா கம்யூனியன் சண்டைக்கு நிறைஞ்சிருக்கும். कुछ चर्च में देखोगे तो जिस दिन प्रभु भोजन है उस दिन कलीसिया पूरा भरा रहता है। பாக்கி சண்டே பாதி கூட காணாது. बाकी रविवार में आधे लोग भी नहीं दिखते। இது சர்ச்சே கிடையாது. ये तो चर्च ही नहीं है। இது தின்றதுக்கு வர்ற கூட்டம், அப்பமும் ரசமும் தின்றதுக்கு வர்ற கூட்டம். ये तो खाने के लिए आने वाला, रोटी और दाखरस खाने के लिए आने वाला झुंड है। பையில ஒரு பையிலும் பரலோகத்துக்கு போக மாட்டான். इसमें से एक भी स्वर्ग नहीं जाएगा। அப்படினா இனி வர நாட்கள் அதுக்கு வசனம் எடுத்து சொல்லுவேன். आने वाले दिनों में उसका वचन क्यों है करके बताऊंगा। ஹல்லேலூயா, हालेलुया। அதை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। தானியேலின் புத்தகம் दानियेल का पुस्तक 6வது அதிகாரம் 10வது வசனம். 6वें अध्याय का 10वां கொஞ்சம் वचन। வேகமா போக நேரம் இல்ல. थोड़ा जल्दी से जाएंगे, समय नहीं। சொல்லப்பட்டிருக்கு, वहां पर कहा गया है தானியேல் दानियेल தான் வீட்டுக்குள்ளே போய் अपने घर पर जाकर தன் மேல் அறையிலே अपने रोटी माले में எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க यरूशलेम के सामने खिड़कियां खुली। அங்க தினமும் உட்கார்ந்து 3 வேளை ஜெபம் பண்ணானா. वहां पर हर दिन बैठ के 3 बार प्रार्थना किया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। அவன் ஜன்னல் எந்த பக்கம் திறந்து வச்சிருந்தான்? उसकी खिड़की को किस तरफ खोल के रखा था? எங்க? कहां पर? எருசலேமுக்கு பக்கமா. यरूशलेम की तरफ। அவன் இப்ப இருக்கிற இடம் अभी वो रहने वाला जगह பாபிலோனில் அவன் சிறைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறான். बाबिलोन में कैद करके ले आया गया है। எருசலேமில் வாழ்ந்தவன், यरूशलेम में जीने वाला, யெகோவா தெய்வத்தை ஆராதித்தவன், यहोवा परमेश्वर की आराधना करने वाला பாபிலோனியர்களால் நேபுகாத்நேச்சரால் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டார். बाबिलोनियन वालों के द्वारा नेबुकदनेस्सर के द्वारा कैद कर वो बाबिलोन में ले आया ஒரு गया। வாலிபன், एक जवान, இவன் தினமும் ये हर दिन இவன் ஜன்னலை எப்படி திறந்த, எங்க பார்த்து திறந்திருக்கான்? खिड़की को किस तरफ खोल कर रखता था? எருசலேமுக்கு நேரா. यरूशलेम की ओर। எருசலேமில் என்ன இருந்துச்சு தெரியுமா? यरूशलेम में क्या था मालूम है क्या? தேவனுடைய ஆலயம், परमेश्वर का भवन, தேவனுடைய ஆலயம், परमेश्वर का भवन, தேவனுடைய ஆலயம். परमेश्वर का भवन। சிறைபிடிக்கப்பட்டு போன பிறகு कैद करके ले जाने के बाद भी தானியேல் தேவனுடைய ஆலயத்தை மறக்கல. दानियेल परमेश्वर के भवन को नहीं भूला। தேவனுடைய ஆலயத்தை மறக்கல. परमेश्वर के भवन को नहीं भूला। தேவனுடைய ஆலயத்தை பார்க்கணும். परमेश्वर के भवन को देखना है। ஒருவேளை அவனுடைய கண்களால பார்க்காம இருந்தாலும் हो सकता है उसका आंख से नहीं देखा तो भी மனக்கண்களுக்குள்ளால ஆலயத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கான். वो अपने मन की आंखों के सामने भवन को ले आ रहा है। தேவனுடைய ஆலயத்துக்கு நேராய் मेरे परमेश्वर की भवन की ओर என்னால போக முடியல. मैं वहां नहीं जा सका, என் கண்கள் அதை பார்க்கிறது. लेकिन मेरी आंखें उसे देख रही है। ஆலயத்துக்குள் இருக்கும் உணர்வோடு அவன் ஜெபிக்கிறான். कलीसिया भवन के अंदर रहूं करके उस एहसास के साथ प्रार्थना कर रहा है। हालेलुया, हालेलुया। சிறைபிடிக்கப்பட்டவன், कैद किया हुआ, சிறைபிடிக்கப்பட்டவன், हरे बंदी बनाकर ले சிறை गया, கைதியாய் போன பிறகு हरे कैदी के रूप में गया तो भी தேவனுடைய ஆலயத்தை மறக்கல. परमेश्वर के भवन को नहीं भूला। கைதியா இருக்கிறான், वो कैदी है, தேவனுடைய ஆலயத்தை மறக்கல. परमेश्वर के भवन को नहीं भूला। கர்த்தர் அவன் ஆசீர்வதிச்சாரா இல்லையான்னு நான் உங்களுக்கு சொல்லட்டா? परमेश्वर से आशीष किए या नहीं किए करके आपको बताओ क्या? தானியேல் 1வது அதிகாரத்தை दानियेल के पहले अध्याय में சிறைபிடிக்கப்பட்டு போகிறார். कैद करके ले गया। அதே அதிகாரத்தில் उसी अध्याय में கர்த்தர் பிரதானிகளின் தலைவனிடத்தில் இவன் தயவு கிடைக்கப்படினார். परमेश्वर प्रधानों की आंखों में इसके लिए दया मिलवाए। தானியேல் 1:20 சொல்லுது. दानियेल का पहले अध्याय का 20 वचन कहता है, இவன் தானியேல் दानियेल அங்க இருந்த ஞானிகளை விட वहां पर रहने वाले ज्ञानियों से बढ़कर இவன் 10
மடங்கு சமர்த்தனாக கர்த்தர் அவனை உயர்த்தினார். 10 गुना निपुण उससे परमेश्वर ठहराए. கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए. ஆலயத்தை மறக்காதவனின் வாழ்க்கையிலே कलीसिया को जिसने नहीं भूला उसके जीवन में கர்த்தர் செய்த நன்மை, परमेश्वर किया भलाई, சிறை கைதியாய் போகிறார். वो एक कैदी बंदी बनाकर ले गया. கர்த்தர் அவன் லைஃபை சேஞ்ச் பண்றாருங்க. परमेश्वर उसके जीवन के बदलते हैं वहां पर. பிரதானிகளுடைய தலைவனுடைய கண்கள்ல தயவு உடைக்கப்படுகிறார். प्रधान की आंखों में उसके लिए आज्ञा मिलवाए. அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. उसी अध्याय में कहा गया है அங்கே இருந்த ஞானிகள் ஜோசியரை விட 10 மடங்கு ஞானத்திலும் அறிவிலும் தேறினவனாக கர்த்தர் மாற்றினார். वहां पर जो भी ज्योतिष ज्ञानवान थे उनसे भी 10 गुना निपुण परमेश्वर से ठहराए. ஹல்லேலூயா. हालेलुया. இரண்டாவது அதிகாரத்தில் வாசித்தார். दूसरे अध्याय को पढ़ोगे तो பாபிலோனில் ஒரு மாகாணத்திற்கு தலைவனாய் மாறுகிறார். बाबुल के जो एक प्रांत का वो एक प्रधान बनता है. இரண்டாவது அதிகாரத்தில் ஒரு மாகாணத்துக்கு தலைவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். दूसरे अध्याय में उसे एक प्रांत का प्रधान बनाते हैं. ஏமன் 5வது அதிகாரம் 29வது வசனம். 5वें अध्याय का 29वां वचन. பைபிள் சொல்லுது, बाइबल कहता है தானியேலுக்கு பொற்சரிகை, दानियेल के लिए बेजंगी रंग का वस्त्र இரத்தாம்பர உடை, और जो उसके लिए एक कठिन माला, அவன் கழுத்தில் பொற்சரப்பணிகை और उसके लिए जो एक कंठ माला पहना है தரிப்பிக்கப்பட்டது. उसे पहनाया गया. ராஜ்யத்தில் राज्य में 3ஆம் அதிகாரி, तीसरा अधिकार, 3ஆம், तीसरा. ஆமென். आमीन. எத்தனை நாடு தெரியுமா? कितने देश मालूम है क्या? 27 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளுக்கு 3ஆம் அதிகாரி. 127 देश के ऊपर भी अधिक देश के लिए वो तीसरा अधिकारी. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. தானியேல் दानियेल எத்தனை ராஜாக்கள் காலத்தில் அதிகாரியா இருந்தான் தெரியுமா? कितने राजाओं के समय वो अधिकारी था मालूम है क्या? நேபுகாத்நேச்சர், नेबुकदनेस्सर, பெல்சாத்சார், बेलशात्सर, ஏமன் தரியுடைய ராஜ்யம், दरियु के राज्य में, கோரேசுடைய ராஜ்யம். क्रिस्तु के राज्य में. ஆமென். आमीन. ஆமென். ராஜாக்கள் செத்து போயிட்டாங்க, राजा लोग मर गए, ராஜ்யம் கூட மாறுச்சு. राज्य भी बदला. அந்த கவனித்துக் கொள்ளுங்க. अच्छे से ध्यान दीजिए. பாபிலோனிய சாம்ராஜ்யம் போச்சு, बाबिलोन का साम्राज्य हट गया. இப்ப வருது अभी आ रहा है மேதிய பெர்சிய ராஜ்யம். मीडियो पर्सियों का राज्य. நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए. அங்கேயும் தானியேல் பிரதானிகளுக்கு தலைவர். वहां पर भी दानियेल प्रधानों का प्रधान है. Praise the Lord. Praise the Lord. நல்ல கவனிச்சுங்க. अच्छे से ध्यान दीजिए. ஆலயத்தை மறக்காதவனுடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். जो भवन कलीसिया को नहीं बोला उसके जीवन को परमेश्वर आशीष करते हैं. ஆலய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவருடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். कलीसिया की आराधना को जो मुख्यता देते हैं उनके जीवन को परमेश्वर आशीष करते அதுதான் हैं. ஏசாயா 58:14-15 சொல்லுது. 13-14 சொல்லுது. वो यशायाह का 58वें अध्याय का 13-14 वचन कहता है கர்த்தருடைய நாள், परमेश्वर का दिन, கர்த்தருடைய நாள். परमेश्वर का நீ दिन அதை கர்த்தருக்கு கொடுத்தா तू उसे परमेश्वर के लिए देगा तो கர்த்தர் உயர்ந்த இடங்கள்ல கொண்டு போவா, परमेश्वर तुझे ऊंचे स्थान पर ले जाएंगे, மகிழ்ச்சியை தருவா. आनंद को देंगे. யாக்கோபின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகும். याकूब का आशीर्वाद तेरे लिए होगा. அல்லேலூயா. हालेलुया. தானியேல் கர்த்தருடைய ஆலயத்தை மறக்கலையே. दानियेल परमेश्वर के भवन को नहीं बोला. கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார்ல, परमेश्वर से आशीष किए ना, உயர்த்தினார்ல. ऊंचा किए ना. அநாதையாய் சிறைபிடிக்கப்பட்டவன் अरे अनाथ बनकर एक कैद किया व्यक्ति, வாழ்க்கையில எவ்வளவு உயர்வு பாத்தீங்களா? उसके जीवन में कितना ऊंचाई करके देखे ना, எவ்வளவு உயர்வு பாத்தீங்களா? कितना ऊंचाई देखे ना. அல்லேலூயா சொல்லுங்களா? हालेलुया बोलिए. அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया बोलिए. அப்படினா ऐसा है तो ரட்சிக்கப்பட்ட நாம் இன்னைக்கு ஆசீர்வாதம் பெறாம இருக்க காரணம் புரிஞ்சுச்சா? उद्धार पाकर आज हम आशीष नहीं पाए इसका कारण क्या समझे क्या? உயர் உண்டாம இருக்கிறதுக்கு காரணம் புரிஞ்சுச்சா? ऊंचाई नहीं हुआ इसका कारण समझे क्या? ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. आराधना के लिए मुख्यता नहीं देते. எத்தனை பேர் 8:30 மணிக்கு ஆராதனைக்கு வந்தீங்க? कितने लोग 8:30 बजे कलीसिया की आराधना के लिए आए? யோசித்து பாருங்க. सोच के देखिए. அது மாதிரி கர்த்தரை இழுத்தடிப்பாரா? वैसे ही परमेश्वर भी देरी करेंगे क्या? என்னத? क्या என்னத? क्या நீங்க கேக்குறத आप जो मांगते हो நம்ம இழுத்தடிக்கிறோம்ல 9:45க்கு போனா போதா, हम भी तो ऐसी देरी करते ना. 8:45 को जाएंगे तो काफी है, 9க்கு போனா போதும். 9 बजे जाएंगे तो काफी है. அவர் சொல்லுவார் இப்பதானே கேட்க ஆரம்பிச்சிருக்கா, वो भी वैसे कहेंगे अभी तो तूने पूछना शुरू किया है, இது நாள் இருக்குல்ல உன் கணக்குப்படி. और भी दिन बचे हैं ना तेरे हिसाब के अनुसार. அல்லேலூயா. हालेलुया. தடிப்பாரா அடிக்க வேண்டாரா? वो भी देरी करेंगे कि नहीं करेंगे? நம்ம ஆண்டவர் நீதி உள்ள சொல்லுங்க பின்னால இருக்கவங்க, बोलिए. நீதி உள்ள நியாயாதி. हमारा परमेश्वर धर्म का न्यायाधीश है. விளங்குச்சா? समझे क्या? நம்ம செய்கிறது மாதிரிதான் நாம் அளக்கிற அளவின் படித்தான். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க கொஞ்சம். நீங்க அளக்கிற அளவின்படி அவர் உங்களுக்கு அளப்பார். तुम जिस नाप से
नापते हो उसी नाप से वो भी तुम्हारे लिए नापेंगे। கைவிடாதீங்க, हाथ मत छोड़िए, ஆமா, கை பிடிச்சிருங்க. हाथ पकड़ लीजिए। நீங்க லேட்டா வந்தா அதே போல நீங்க கேட்கிற சகல ஆசீர்வாதத்தையும் நான் சொல்றது நல்லதில்லை, என் பிள்ளைகளை பார்த்து சொல்றது நல்லதா எனக்கு தெரியல. तुम लेट आओगे तो परमेश्वर भी तुम्हारे आशीर्वाद को விளங்குனா போதும். समझे तो काफी है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 நம்ம நன்மைகள் தடை வருவதற்கான காரணம் என்னவென்று புரிந்திருக்கிறோம். हमारे ऊंचाई में आने का रुकावट का क्या कारण है समझ लिए। நம்முடைய தேவன் நம்மை வாளாக்குவதற்கு ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்கவில்லை. हमें हमारा परमेश्वर पूछ बनकर रहने के लिए नहीं चुने। கீழாக போவதற்கு தேவன் நம்மை தெரிந்தெடுக்கவில்லை. अरे नीचे से नीचे जाने के लिए नहीं चुने। தலையாக்குவதற்கு, सिर बनाने के लिए, மேலாக்குவதற்கும் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ऊंचा रहने के लिए परमेश्वर में चुन के लिए। ஆமென். आमीन। நீ கீழாகணும்னு ஆண்டவர் நினைச்சிருந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்க மாட்டார்ல. अरे तो नीचे जाना चाहिए करके परमेश्वर सोचे होते तुझे भवन के अंदर लेकर ही नहीं आया होते। லைஃப் லாங் வாளாகவே இருக்கணும்னு தெரிஞ்சிருந்தா கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்க மாட்டார்ல. अरे तो पूरे जिंदगी भर पूछ बनकर ही रह करके परमेश्वर सोचते तो तेरा उद्धार ही नहीं करते। உன்னை தலையாக்குவதற்கு, तुझे सिर बनाने के உன்னை लिए, மேலாக்க திட்டமிட்டபடியினாலே கர்த்தர் உன்னை ரட்சித்தார். तुझे ऊंचा करने का मकसद रखे इसीलिए परमेश्वर तेरा उद्धार किए। ஏன் உயரவில்லை? क्यों ऊंचे नहीं हुए? ஏன் இன்னும் தலையாகவில்லை? क्यों अभी भी स्थिर नहीं बने? ஆமென். आमीन। ஏசாயா 58 13 14 நமக்கு விளக்கம் சொல்லி இருக்கு. இன்னைக்கு यशायाह 58वें अध्याय का 13वां और 14वां वचन ने हमें आज समझाया है। தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. फैसला कर लीजिए। ஆமென். आमीन। நமக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற சகல நன்மைகளையும் ஆண்டவர் நமக்கு தருவாராக. हमारे लिए परमेश्वर तैयार किए वे सारी भलाई आशीर्वाद को देंगे। கண்கள் மூடுவா, आंखों को बंद करेंगे, நேரம் இல்ல. समय नहीं। முழங்கால் படியிட ஆரம்பிப்பா. घुटने टेकेंगे, முழங்கால் படியிட ஆரம்பிப்பா. घुटने टेकेंगे। எங்க ஆண்டவர் உன்னை ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ जहां पर तुझे परमेश्वर रखेंगे, சத்தியமுள்ள சபையில் ஒழுங்கா தரித்திருக்க ஆரம்பி. सत्य के कलीसिया में ठीक से बने रहे। உன்னை சத்தியத்தை விட்டு சத்தியமுள்ள சபையை விட்டு பிரிப்பதற்கு பிசாசு ரொம்ப போராடுவான். तुझे सत्य के कलीसिया से हटाने के लिए शैतान बहुत लड़ेगा। அநேக ஆலோசனைக்காரர்களை உனக்கு எழுப்பி தருவான். अनेक सलाह देने वाले तेरे विरुद्ध उठकर आएंगे। ஒரு தீர்மானம் பண்ணிக்கணும். तुझे फैसला कर लेना है, என்னை சத்தியமுள்ள சபையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். मुझे एक सत्य के कलीसिया में परमेश्वर रखे உறுதியா हैं। இருப்பேன்ற தீர்மானம் நமக்கு இருக்கணும். मैं मजबूत रहूंगा करके एक फैसला रहना வலது चाहिए। கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி दाहिने हाथ को स्वर्ग की ओर उठाकर ஆண்டவரை பார்த்து எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். परमेश्वर को देखकर सभी प्रार्थना करेंगे। என்னோடு பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. आप मुझसे किए बात के लिए நல்ல धन्यवाद கையை प्रभु। உயர்த்தி நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். வாய் திறந்து हाथ उठाकर अच्छे से मुंह खोलकर, என் வாழ்க்கையில मेरे जीवन में ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன? आशीर्वाद का रुकावट क्या உயர்வுக்கு है? தடை என்ன? ऊंचाई का रुकावट क्या है? சமாதானம் இல்லாததுக்கு தடை என்ன? शांति नहीं उसका रुकावट क्या என்னோடு है? பேசி இருக்கிறீங்கப்பா. मुझसे बात किए पिता, உங்களுக்கு நன்றின்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? आपको धन्यवाद करके कितने लोग சத்தமா बोलेंगे? சொல்லுவீங்களா? जोर से बोलोगे क्या? என்னோடு பேசி இருக்கிறீங்க. मुझसे बात की हो, என்னை அழைத்தது வேறு, मुझे बुलाया अलग, ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலை வேறு. लेकिन आज जो स्थिति है वो अलग ஏன் है। என்பதை என்னோடு பேசி இருக்கிறேன். क्यों है करके आज मुझे बताया। கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே हाथ उठाकर बोले यीशु, இன்னைக்கு என்னோடு பேசின வார்த்தைக்கு आज मुझसे बात किए बच्चों के लिए நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். मैं बात मानना चाहता हूँ। எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்ல போறீங்க? कितने लोग हाथ उठाकर बोलेंगे நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். मैं उसे मानना चाहता हूँ, கீழ்ப்படிய விரும்புகிறேன். मैं उस बात को मानना चाहता हूँ। எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? कितने लोग फैसला करते हैं ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ண மாட்டேன். रविवार की आराधना को मैं नहीं गवाऊंगा। சாவு வந்தாலும் பரவாயில்ல, ஆலயத்துல சாவேன். अरे मृत्यु भी आ जाए तो मैं कलीसिया में आके என்ன मरूंगा। வந்தாலும் பரவாயில்ல, ஆலயத்துக்கு போயிருவேன். कुछ भी आ जाए मैं कलीसिया में आ जाऊंगा। அதை முடிக்காம நான் எங்கேயும் போக மாட்டேன். उसे खत्म किए बिना मैं कहीं नहीं जाऊंगा। எங்க போனாலும் அதுல ஆசீர்வாதம் காண முடியாது. कहीं भी जाएगा तो आशीर्वाद को नहीं देख सकता। கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே हाथ उठाकर बोले ஆலயத்துக்கு परमेश्वर, முக்கியத்துவம் கொடுப்ப ஆண்டவரே. कलीसिया के लिए मुख्यता दूंगा प्रभु। ஆராதனை நேரத்துல आराधना के समय में சரியாக ஆலயத்துல வந்து சேருவ ஆண்டவரே. ठीक समय में कलीसिया में पहुंचूंगा प्रभु। தீர்மானம் எடுக்கறியா? फैसला करता है क्या? தீர்மானம் எடுக்கறியா? फैसला करता है क्या? ஒரு வாரத்தோட முடிஞ்சிர கூடாதுன்னு एक हफ्ते से नहीं रुकना चाहिए ये। ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஸ்டாப் ஆயிர கூடாதுல்ல. परमेश्वर का आशीर्वाद नहीं रुकना चाहिए ना।
யாக்கோபின் சுதந்திரத்தை எல்லாம் தருவேன்னு சொல்லி இருக்கிறாரே, याकूब के बाग को देंगे करके कहे ना, உயர்ந்த இடங்களில் உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறார்களா? ऊंचे स्थानों में ऊंचा करेंगे करके कहे ना, ஏன் அதை பெற்றுக் கொள்ள கூடாது? क्यों उसे नहीं पाना चाहिए? ஏன் நாம தாமதிக்க வேண்டாம்? क्यों हमें देरी करना है? ஏன் அந்த ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டாம்? क्यों उस आशीर्वाद को खोना है? கர்த்தர் தரும் ஆசீர்வாதம் மேன்மை உள்ளதுதானே, परमेश्वर देने वाला आशीर्वाद तो ऊंचा है ना, அது தலைமுறை தலைமுறைக்கும் நிற்குமே. वो पीढ़ी से पीढ़ी तक बना रहेगा। கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே हाथ उठाकर बोले यीशु, இன்னைக்கு என்னோடு பேசின வார்த்தையின்படி வாழ்வதற்கு आज मुझसे बात के वचनों के अनुसार जीने के ஒப்பு लिए கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். समर्पण करता हूं, எத்தனை समर्पण பேர், करता எத்தனை हूं। பேர், எத்தனை பேர்? சத்தமா 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 कितने लोग जोर से சத்தமா போதாது, சத்தமா जोर से काफी नहीं, கைகளை உயர்த்தி சத்தமா हाथ उठाकर जोर से ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, समर्पण करता हूं प्रभु, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. समर्पण करता हूं प्रभु। தீர்மானம் எடுத்துக்கிறியா? फैसला कर लेते हो क्या? நேரம் இல்ல, தீர்மானம் எடுத்துக்கிறியா? समय नहीं, फैसला कर लेते हो क्या? நேரம் இருந்தா உங்களை இன்னும் நடத்தி இருப்பேன். समय होता तो और भी आपको चलाता। கைகளை உயர்த்தி தீர்மானம் எடுத்துக்கிறியா? हाथ उठाकर फैसला कर लेते हो क्या? புரிஞ்சுக்கிட்டியா எதனால நான் இப்படி இருக்கிறேன்? समझ लिए क्या कि मैं किस वजह से ऐसा हूं? ஒப்பு கொடுக்க ஆரம்பி. समर्पण कीजिए। கர்த்தர் உனக்காக வச்சிருக்கிற எதிர்காலம் பெருசு, परमेश्वर तेरे लिए रखा हुआ भविष्य बड़ा है, திட்டம் பெருசு, मकसद योजना बड़ा है, ஆலோசனை பெருசு. सलाह बड़ा है। Praise the Lord. Praise the Lord। சந்ததிக்காக வச்சிருக்கிற तेरे पीढ़ी के लिए रखा हुआ நன்மை பெருசு, भलाई बड़ा है, பெருசு, बड़ा है, பெருசு. बड़ा है। சுதந்தரித்துக் கொள்ள उसे हासिल करने के लिए இன்னைக்குள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பி. आज के वचन के लिए तुझे समर्पण कर। சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். सर्वशक्तिमान परमेश्वर के हाथों में समर्पण करते பரிசுத்த हैं। ஆவியானவரே, पवित्र आत्मा, நீர் எவ்வளவு நல்லவர், आप कितने भले हो, எங்களை நேசித்தபடினால हमसे प्रेम की इस वजह से, எங்களோடு இந்த வார்த்தைகளை பேசினீர், அதற்காக உமக்கு நன்றி. हमसे इन वचनों से बात के इसके लिए धन्यवाद। உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும், आपका अनुग्रह हमारे साथ எங்கள் रहे, பிள்ளைகளோடு இருக்கட்டும், मेरे बच्चों के साथ रहे, மரண பரியந்தம் मृत्यु तक। கர்த்தருடைய நாளை परमेश्वर के दिन को கர்த்தருக்காக பயன்படுத்த உதவி செய்யுங்க. परमेश्वर के लिए इस्तेमाल करने के लिए मदद कीजिए। ஆராதனை மிஸ் பண்ணாம வாழ உதவி செய்யுங்க. आराधना को मिस किए बिना जीने के लिए मदद कीजिए। கர்த்தர் சொல்லி இருக்கிற சகல ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. परमेश्वर के सारे आशीर्वाद और भलाइयों को जो है हासिल कर जीने के लिए मदद कीजिए। காத்துக்கொள்ள, संभालिए, சமாதானத்தோடு அனுப்ப. शांति के साथ துதியும் दीजिए। கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறேன். स्तुति आदर महिमा आपको देते हैं। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते, प्रार्थना को सुने अच्छे पिता। मिलकर बोलिए आमेन। आमीन। आत्मा